என்னுடைய ஆய்வின்படி தொல்காப்பியருடைய காலமே கிமு 15ஆம் நூற்றாண்டு. ரிக்வேதத்தை தொகுத்தது தமிழ்நாட்டில்தான். அதற்கு எழுத்து வடிவத்தை கொடுத்ததும் தமிழ்நாட்டில்தான். எனவே ரிக்வேதம் தொகுக்கப்பட்டு எழுத்து வடிவத்தில் கொண்டு வரப்பட்டு அதற்கு உரையும் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு அதை எழுதா கிளவியாக அதை எழுத்து வடிவங்களை எல்லாம் அழித்துவிட்டு மீண்டும் வாய்மொழி மரபாகவே பின்பற்றி இருக்கிறார்கள். வேதங்கள் எழுத்து வடிவில் இருந்தன என்பதற்கும் எழுத்து வடிவில் இல்லாமல் போயின என்பதற்குமான சான்றுகளும் தமிழ் இலக்கியங்களில் தான் கிடைக்கின்றன. நற்பணுவல் நால்வேதத்து என்பது புறநானூறு பாட்டு. பணுவல் என்றால் எழுதப்பட்ட நூல் என்பது பொருள். எனவே இந்த புறநானூறு பாட்டு இயற்றப்பட்ட காலத்தில் ரிக்வேதம் எழுத்து வடிவத்தில் இருந்திருக்கிறது என்பது புரிகிறது. அதே போல குறுந்தொகை பாடல் எழுதா கற்பின் நின் சொல்லுள்ளும் மருந்தும் உண்டோ யானுற்ற நோய்க்கு என்று வேதங்களை எழுதா கற்பு என்று எழுதாமலே கற்பித்து வரக்கூடியவை என்ற பொருளில் எழுதா கற்பு என்று குறிப்பிட்டிருக்கிறது. எனவே புறநானூற்று காலத்திற்கும் குறுந்தொகை காலத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு நமக்கு தெரிகிறது. அதனால் தொல்காப்பியர் காலமே வேதங்கள் தொகுக்கப்பட்ட அந்த கிமு 15ஆம் நூற்றாண்டு என்பதை நான் பல்வேறு ஆய்வுகள் மூலமாக சான்றுகள் மூலமாக உறுதி செய்திருக்கிறேன். தொல்காப்பியர் காலத்திலேயே இவ்வளவு செழுமைமிக்க ஒரு இலக்கணத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மொழி, மக்கள் எத்தகைய பண்பாட்டு முதிர்ச்சி உடையவர்கள், பண்பாட்டு பழமை உடையவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம்.